இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா பில்டிங் வெல்த் த ரைட் வே ப்ராசஸ் ஓவர் ப்ரெடிக்ஷன். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சஸ்டைனபிள் வே ஆஃப் பில்டிங் வெல்த் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட் வித்தவுட் ரியலைசிங் இட். இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வெபினார். இட்ஸ் அ உமன்ஸ் ஒன்லி வெபினார். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் டாப் 10 பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிஎம்எஸ் ஸ்கீம்ஸினுடைய ஒரு பட்டியல் வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலோடு ஒரு ஆர்டிக்கலும் இருந்தது. அதில் ஐத்தானுடைய 2 பிஎம்எஸ் ஸ்கீம்ஸ் ஸ்பியர் அண்ட் நியோ இடம்பெற்றிருந்தன. ஸ்பியருங்கிறது ஒரு மல்டி அசெட் பிஎம்எஸ் ஃபார் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். நியோ என்பது என்ஆர்ஐஸ்க்கான ஒரு பிரத்யேக ப்ராடக்ட். அநேகமாக இந்திய பிஎம்எஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கான ஒரே பிரத்யேக ப்ராடக்ட் நியோ தான். இந்த ஒரு கெரோசில நம்ம வெளியிட்ட உடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சின்ன இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன இன்வெஸ்டர் எப்படி வளர்ந்து இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குற இடத்துக்கு வர முடியும், எங்களையெல்லாம் நீங்கள் ஒரு பக்கமாக வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இப்படியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ். இந்த கேள்வியை நான் படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஸ்மால் இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி திரும்ப திரும்ப சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா அதை பற்றி நம்ம பேசாமல் விட்டாக்கா அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. இப்போ மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் கடந்து அடுத்த மைல்ஸ்டோனை நோக்கி நம்பிக்கையோடு முதலீட்டில் பயணிக்கிறார்கள். ஒரு மைல்ஸ்டோன் ஒரு முதலீட்டாளர் எட்டியவுடன் அவருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் வாழ்த்து சொல்றோம். நீங்க இதை சாதிச்சிருக்கீங்க, நீங்க அடுத்த விஷயத்துக்கு போகணும், அந்த இலக்கை இன்னும் வேகமா அடையணும்னா என்ன செய்யணும்னு நீங்க தாராளமா எங்களோட பேசலாம், உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோடு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு முதலீட்டாளனும் அடையும் சாதனைகளை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இது எதுக்காகனாக்கா, ஒவ்வொரு சிறு முதலீட்டாளனும் நம்பிக்கையோடு ஒரு பெரிய முதலீட்டாளனாக வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்க கூட இருக்கோன்றத ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறதுக்கு, அவங்க நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற அந்த பயமே வராத வகையில தைரியமா முதலீடு செய்ய அவங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட் கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோம். அதே போல இது சரியான நேரமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு, உதாரணத்துக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கு, இப்போ நம்ம ஒரு லம்சம் பண்ணலாமா அப்படின்னு தங்க மைண்ட்லயே டவுட்ல தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த சந்தேகமே வேணாம், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக நேரடியாக நம்ம சொல்லிடுறோம் என்னென்னைக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமோ. ஸோ சிறு முதலீட்டாளன் இந்த சந்தேகத்திலிருந்து வெளியேறி நம்பிக்கையோடு ஒரு முதலீட்டு முடிவை எடுத்து அந்த முடிவின்படி ஒரு சிறிய தொகையை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம தைரியம் கொடுக்குறோம். இது ஒரு வாட்டி இல்லைங்க, 200 ட்ரேடிங் டேல கிட்டத்தட்ட 25-30 நாள் இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு ஸ்மால் இன்வெஸ்டரையும் இன்வெஸ்ட் பண்ண தொடர்ந்து அறிவுறுத்துகிறோம். ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன நட்ஜ், அந்த நட்ஜ் அவங்களை என்ன செய்ய வைக்குது, போய் அவங்க கிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் இருக்கா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு உபரி பணம் இருந்தா அந்த பணத்தை இதுல போடலாமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் எப்ப இவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லும் போது நம்ம இந்த சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை செய்ய செய்ய அது அவங்களுக்கு ஒரு முதலீட்டு வாழ்க்கை முறையாக மாறிவிடுகிறது. இது எல்லாமே நம்ம யோசிச்சு நடக்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு எல்லாரையும் இந்த ஒரு பாதையில கொண்டு வர வச்சு அவங்கள நம்ம பயணிக்க வைக்கிறோம். இதில் பயணிக்கும் அனைவருமே சிறு முதலீட்டாளர்கள். ஆனா ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லுவேங்க, இதுல தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள் நிச்சயமாக மற்றவர்களைப் போல நம்பிக்கையை இழந்து நஷ்டம் செய்து அச்சத்தில் மூழ்கி முதலீடு செய்ய தவறி வருந்தி அப்படி ஒரு வாழ்க்கையை முதலீட்டுல வாழ மாட்டாங்க.
இது எதுவுமே இல்லாம கான்பிடென்டான ஒரு இன்வெஸ்டரா அந்த சிறு முதலீட்டாளரை உருவாக்குறது தான் நம்மளுடைய அடிப்படை நோக்கம். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா, இந்த சிறு முதலீட்டாளர் வளர்ந்து பிஎம்எஸ் முதலீட்டாளர் இல்லைங்க, அதுக்கு மேல கூட போக முடியும் நான் உறுதியா நம்புறேன். ஸோ அந்த 50 லட்சம் நம்மளால எட்ட முடியலையே, அது எங்கேயோ ஒரு உயரத்துல இருக்கே அப்படின்ற அந்த எண்ணம் வரவே கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த 50 லட்சம் போட்டு முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர் ஒரு பிக்கர் கேபிட்டல் பேஸோடு தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். மாறாக M2W இருக்கிற ஸ்மால் இன்வெஸ்டர் தனக்கு இருக்கிற கேபிட்டல் பேஸ்ல இருந்து துவங்கி வளரப்போகிறார். இவங்க 2 பேருமே செய்யக்கூடிய முதலீட்டில் தரம் ஒரே அளவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலீட்டு தரம் குறையாது, ஸ்கேல் தான் வேரி ஆகுது. ஸோ 5000 இன்வெஸ்ட் பண்ணாலும், 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலும், 50,000 இன்வெஸ்ட் பண்ணாலும், 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவே அந்த முதலீட்டாளரை அந்த தரமான முடிவுகளை எடுக்க வைத்து எப்படி ஒரு பிஎம்எஸ் இன்வெஸ்டர் போறாரோ அதே தரத்தில் அவங்களையும் நம்ம பயணிக்க வைக்கிறோம். ஸோ இதுல வித்தியாசம், பேதம் எதுவுமே கிடையாது. எல்லோரையுமே ஒரு நல்ல வழியில், வழிகாட்டியாக, சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். நம்ம கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் அவர்களுக்கு சரியான முடிவுகளை எல்லா நேரங்களிலும் எடுக்கும் ஒரு துணிச்சலையும் முதலீட்டு நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும். அது தொடர்ந்து வளர வேண்டும். அப்படி வளர்பவர்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து 1 கோடி என்ற இலக்கையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அதையும் கடந்து வளர்வார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மைல்ஸ்டோன்ஸ் 12 உருவாக்குறதுக்கே காரணம். பிஎம்எஸ் விட இது எந்த வகையிலும் குறைந்தது இல்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இதுல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எண்ணிக்கை அளவில் ஒரு ஆண்டில் ஒரு பிஎம்எஸ்ல எடுக்கிற முடிவுகளோட அதிகமா இருக்கும். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிறிய தொகைகளை முதலீடு செய்பவர்களுக்கு அதிக முடிவுகளை கொடுத்தால்தான் அவங்களால தொடர்ந்து நிறைய முறை முதலீடு செய்ய முடியும். அப்பதான் அவங்களால இன்னும் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய பணத்தை கொண்டு வாங்கன்னா அதிலே பாதி பேர் செய்ய முடியாம திக்கும் காட்டிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாய்ப்புலையும் ஒரு சிறு முதலீட்டாளர் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்கள பண்ண வைக்கணும் அப்படின்ற பல முக்கிய குறிக்கோள்களுடன் தான் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் 12 டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மோடு நீங்களும் இணைந்து பயணிக்கிறீர்கள். முதலீட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா முதலீட்டாளர்களும் முக்கியம். எல்லோருடைய வெற்றியும் நமக்கு அவசியம். எல்லோரும் முதலீட்டில் வளர்ந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து அதையும் கடந்து வளர முடியும் என்ற நம்பிக்கையோடு முதலீட்டில் ஈடுபட வேண்டும். அந்த நம்பிக்கையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.